நேத்திக்கு செவ்வாய்க்கிழமை என்னால் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜை செய்ய முடியல. கம்மிங் ஃப்ரைடே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை ஸ்கிப் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் இந்த காய்கறிகள்லாம் போட்டு பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன். லஞ்சுக்கு சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன் கையோட. மார்னிங்லேருந்து வெறுமனே பீன்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. பீன்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்தது. சரி ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காலி பண்ணிடலான்னு தான் காலையிலேருந்து அதவே வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். லஞ்ச் ஒர்க் முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு இந்த கவுண்டர் டாப்பும் கேஸ் ஸ்டவும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈவினிங் போல் காஃபியா டீயா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே இருந்தது. அதனால் 2 பாத்திரத்தில் பால் செப்பரேட் பண்ணி காய வச்சுட்டேன். ஃபைனலாக காஃபியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு மீதி இருக்க பாலை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இட்லி தோசை மாவுக்கு ஊற போட்டு போயிடுவேன். காலையில் எழுந்து வந்த உடனே மாவாட்டி வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு அகைன் இன்னொரு வாட்டி கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணாதான் தூக்கமே வரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.